ஆரம்பிச்சலாமாப்பா? ஆரம்பிச்சிடலாம். இப்போ இடம் தரத்துக்கு எதுக்கு மறுக்கிறாங்க? கரெக்ட் தான். வெளில வரதுல அப்படி என்ன பிரச்சனை இங்க பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆமா, இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கப்பா. கட்சி ஆரம்பிச்சா பிரச்சாரம் பண்ண வருவாங்க, மக்களோட மக்களா நிற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கரெக்ட் தான், பண்ணுவாங்கதான். ஆனா இந்த கட்சி இது பண்றது இல்லையா? இல்ல, எங்க இடம் தரல. இதுக்கு பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காருப்பா. ஆமா, அதுல இடம் தர மாட்டாங்களா? அப்படியா? 3000 பேர் நிக்கிற அளவுக்கு இடம் கேட்டிருக்காங்கப்பா. நம்ம ஆளுங்க கொண்டு போய் கொடுத்தது ஏதோ கம்மியா தான் நிக்கிற மாதிரியா இடம் இருக்கான், அதனால அந்த இடத்துல நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து முடக்கு திரும்பல. அப்படியா? ஆமா, தேர்தல் ஆணையம் தான் முடக்குது. இல்ல அப்படிலாம் இல்லப்பா. என்ன அப்படி இல்ல சொல்லிட்டு இருக்காருப்பா. தேர்தல் ஆணையம் முடக்குதுப்பா. இப்ப வந்து அதை வந்து 30ஆம் தேதி மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப தேர்தல் பிரச்சாரத்தை 30ஆம் தேதி மாத்தி வச்சிருக்காங்க. அது இப்போ தேர்தல் விஷயம் 30ஆம் தேதி இப்போ பர்மிஷன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா சரி, தளபதி தீயா இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாருப்பா. அவரு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரியா? முடிவு பண்ணிட்டாருப்பா. அது பிரச்சாரம் இடம் தரல, அந்த இடத்துல திமுக காரன் பள்ளம் நோண்டி விட்டான் நகராட்சியை வச்சு, அதனால இடம் தரலன்னு ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. உடனே இருக்கு, அதுக்குதான் கோச்சிக்கிட்டு போய் படுத்துட்டாரு மீண்டும் போயிட்டு. இருக்கு அது வந்து டிஎம்கே தான் பண்ணுது. அது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழா உடஞ்சு போச்சான். சரி, உடஞ்சு போன குழாய சரி பண்ணி சிமெண்ட் போட்டு பூசி இடத்த சரி பண்ணியே முடிச்சுட்டாங்க. தற்காலிக சின்னதா, ரொம்ப எல்லாம் இல்ல, கொஞ்சம் சின்ன குறுகிய இடத்துல மட்டும்தான் பேரிகார்டு போட்டு அந்த சிமெண்ட் காயணும்னு போட்டிருக்காங்க. அத வீடியோ எடுத்து போட்டுட்டு இந்த திமுக காரன் சதி பண்ணிட்டான், இந்த தேர்தல் ஆணையம் சதி பண்ணிருச்சுன்னு நம்ம ஆளுங்க தான் புலம்பிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, போயிட்டு நேர்ல போய் பர்மிஷன் கேட்டாலும் ஆன்லைன்லயும் பர்மிஷன் கேட்கணுமா? சரி, இவங்க நம்மால அனுமதியை தாரின்னு போட்டு ஏதோ தப்பா எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க போயிட்டு தேர்தல் ஆணையத்திலே. அதே இப்ப நான் வந்து இப்போ முன்னாடியே நமக்கு வந்து ஃபண்ட் வந்துட்டு இருந்துச்சு, நான் போயிட்டு எல்லாம் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன்ப்பா. ஆமா, இப்ப நான் 2-3 வாரமா ஆபீஸ் பக்கம் போறது இல்ல. போவதால தளபதி என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டென் ஆயிட்டாப்ல. கூப்பிட்டுருக்காரு, கிருஷ்ணி எங்க வராரா இல்லையான்னு கேட்டுருக்காரு. அவர் வரது இல்ல அப்படின்னு நம்ம இந்த படம் வேலை அது இதுன்னு போயிட்டு இருக்கோம் வேற. அப்படியா? ஆமா, ஸ்வீட் பாக்ஸ் வரல சரியா, அதனாலதான் வந்ததுங்க கேள்விப்பட்டேன். பட ப்ரொமோஷன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, நம்ம போக முடியல. அந்த நேரத்துல இந்த பர்மிஷன் போய் கேட்டுருப்பாங்க போல, அது எழுத தெரியாதான் எழுதி கொடுத்துறாங்க. அது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நான் இன்னொரு விஷயம் வந்து பயங்கரமா ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்பா. நான் எப்படி தலைவருக்கு வந்து ஒரு கூடையே இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி கூடையே வந்து ஒரு ஜோசியக்காரர் ஒருத்தர் இருக்காருப்பா. ஆமா, அவர் என்ன பண்றாருன்னா 27ஆம் தேதி வெளில போகணும், என்ன பண்ணாலும் 27ஆம் தேதி பண்ணுங்க, அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பண்ணிடாதீங்க, நக்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு ஏதோ தப்பான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு. அப்பயே சொன்ன தளபதி நீங்க அவரை நம்பாதீங்க, நம்பினீங்கன்னா கடைசியில வந்து நீ நடுரோட்ல தான் நிக்கணும். நின்னாருப்பா, நடுரோட்லயா நின்னாரு, நடுரோட்ல தான் நிக்கணும், இதுக்கப்புறம் நின்றுவாரு. நீ என்ன பண்ண, அவருக்கு அது ராசிப்பா, அந்த ஜோசிகார் இருக்காருன்னு சொல்லல, அது எனக்கும் தெரியும். அதுதான்பா, எனக்கும் தெரியும்பா. அவர் ஒண்ணு விட்டு சித்தப்பா. அவரு யாரு? உனக்கு? எனக்கு. ஆமா, ஒண்ணு விட்டு சித்தப்பா. சரி, உனக்கு தானே? ஆமா ஆமா, வாங்கவே மாட்டீங்க. அவரு நல்ல நேரத்துல இந்த நாள் குறிச்சு தருவாப்புல ஜோசிகாரு. அந்த நாள்ல மட்டும்தான் தளபதி வீட்டை விட்டு வெளில வருவாரு. ஆமா ஆமா, ஆனா வெளில வந்து அந்த நாள் ஒரு இது கூட வெளில வந்து சக்சஸ் ஆனே கிடையாது, எல்லாம் விளங்காம தான் போயிட்டு இருக்கு. அப்படி என்ன பண்ணாச்சு நீ பாரு, 27 அக்டோபர் 27, 2024. ஆமா, விக்ரவாண்டி மாநாடு எப்படி பெருசா பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அங்க என்னாச்சு, ஒரு 4 பேர் செத்தாங்க. 4 பேர். ஓகேவா? அடுத்து செப்டம்பர் 27 கரூர் ஒரு 41 பேர் செத்தாங்க. ஓச்சா? ஆமா. அடுத்து அக்டோபர் 27 அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு வீட்டுல பேசினாரா? ஆமா. நீ பேசுற, நீ என்ன பண்ணிருக்கணும், முன்னாடியே கூப்பிட்டு பேசணும். ஏன் 27ஆம் தேதி பேசணும்? இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? அடுத்து நவம்பர் 27 ரத்னம் சமரம் கட்சியில சேர்ந்தாங்க, ஊழலை ஒழிப்போம் சொல்லிட்டு ஒரு ஊழல் சக்தி வந்து சேர்ந்துச்சு. ஆமா, அவர் அன்னைக்குதான் வந்து சேரணும்னு கட்டாயப்படுத்தி சேர வச்சாங்க. சேரணும்னு வச்சாங்களா? 27ஆ? அடுத்து பாரு, டிசம்பர் 27 ஜனநாயகம் நடந்துச்சு. ஆமா ஆமாப்பா, நடந்துச்சா? அடுத்து பாரு, ஜான் 27 ஜனநாயகன் கேஸ் நடந்துச்சா? பாத்துக்க. அடுத்து பிப்ரவரி 27 அண்ணி வச்சாங்களா ஆப்பு, டிவோர்ஸ். இவர் என்னப்பா 27 சொல்லுகிறாரு, ஏதாவது ஒண்ணு கதையை கட்டுன்னு இருக்காருப்பா. இப்போ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுப்பா. எவ்வளவு தெரிஞ்சேதான் பண்ணுவாங்களா? தப்பான டேட்டாவை சொல்லிட்டு இருக்கப்பா நீ.
அப்பானா இதெல்லாம் கிடையாது. டேட்டா எல்லாம் கரெக்டுப்பா, அது ஏதோ எதிர்ச்சியா நடந்து போச்சு. இதெல்லாம் 27ல எதிர்ச்சியாலாம் நடக்கல. அப்போ நீ என்ன சொல்றனா, தளபதி வந்து ஒரு மூட நம்பிக்கையான ஆளு, இந்த மூட நம்பிக்கையில மூழ்கி போன ஆளு, இதுக்கு ஒரு அந்த சாமியார் சொல்றது மட்டும்தான் கேட்டு அது ஏத்த மாதிரிதான் பண்றாரு அப்படின்னு நீ சொல்ற. அப்படி நான் சொல்லல, தளபதி நம்புறாரு. அப்பா ஒரு மூட நம்பிக்கையான ஆள் தான் அப்படி நான் சொல்லலப்பா, ஆனா தளபதி நம்புறாரு. புரியல. பெரியார் எதுக்கு தெரியல, எனக்கு தெரியல. பெரியார வந்து அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, பெரியார சிலையா வச்சு மாலை போட்டா ஓட்டு விடுன்னு நினைச்சிட்டாரு. அதனால பெரியார தூக்கி அங்க வச்சிட்டாரு. மத்தபடி பெரியாரோட கொள்கை, பெரியாரோட இதெல்லாம் அவருக்கு வந்து தெரியல. தெரிஞ்சிருக்கலாம். அவர் பெரியாருன்னு யாருன்னு தெரியாதுப்பா, நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் போயிட்டு. நீதானா? ஆமா, அவர் புக்கு எழுது 4 புக்கு கொடுத்து இதெல்லாம் பெரியார் எழுதின புக்கு படிங்க, 2 பேஜ் படிச்சு மூடி வச்சவர். பெரியாரோட புக்கு ஒரு 3 புக்கு சொல்லு. பெரியாரோட புக்கு 3 புக்கு சொல்லிதுன்னா சொல்லு. பெண் ஏன் அடிமையானது, அதுமே தெரியலப்பா. தெரியல பாரு. ஒரு புக்கு ஃபேமஸான புக்கை வந்து பாத்துட்டு இங்க பாரு, நம்ம 3 பேரும் முட்டா பசங்க தான், புரியுதா? தெரிஞ்ச மாதிரி பேசணும், நம்ம கூட பேசிக்கலாம். நான் படிக்கிறதுக்கு வாங்கலப்பா, அவருக்காக புக் ஃபேர்ல வித்துட்டு இருந்துச்சு பெரியார் போட்டோ போட்டு ஒரு 3 புக்கு எடுத்துட்டு போய் இதெல்லாம் படிங்க நம்ம கொள்கை தலைவர்னு கொடுத்தேன். ஆனா அவரும் படிக்கல, நானும் படிக்கல. பத்திரமா வச்சிருப்பேன். விளங்கிக்கிறோம். ஏதாவது சொல்லணுமா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேர்தல் ஆணையத்தை நான் போய் பேசலான் இருக்கோம்பா. ஆமாப்பா, தேர்தல் ஆணையம் என் வீடு பக்கத்து வீடு. யாரு? தேர்தல் ஆணையத்துல இருக்கவங்க. அப்படிலாம் பேசாதப்பா, கேஸ் போட்டுருவாங்க. சரி, நான் அப்படி பேசுறது தப்புதான். எதுக்கு பேசக்கூடாது? சரி, புரியுதா? ஒரு அளவுதான். புரியுதா? அவங்களே அசிங்கமா கேட்பாங்க போறோம். ஆமா, 1000 தான் இருந்தாலும் அவங்க அந்த அதிகாரிங்க எல்லாம் திமுகவுக்கு வேலை போயிட்டாங்க. ஆமா போயிட்டாங்க, கண்டிப்பா போயிட்டாங்க. ஆமா, நமக்குன்னு வேலை செய்யறதுக்கு உள்ள 2 பேர் இருக்காங்கப்பா. அப்படியா? இருக்காங்க. அவங்கதான் மெயினான ஆள். நான் போயிட்டு இது மாதிரி பிஸ்மி வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து வந்திருக்காரு சார், என்ன சார் நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஒண்ணு இந்த வீட்டுக்கே வந்துருப்பாங்க சார், எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மிரண்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம உள்ள கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, இப்ப நான் என்ன பேச போறேன் அப்படி தேர்தல் 27ஆம் தேதி எலெக்ஷனை மாத்தி வைக்கணும், 23 27 மாத்தி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பேசலாம். அவருக்குதான் 27 ஆக மாட்டேங்குது. இல்ல அவர் பேர் சொல்லு. யாரு தேர்தல் ஆணையர் பேரு? தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டுக்கு இருக்காருல்ல, அவர் பேரு சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே தெரியும், அவரே சொல்லுவாரு, நீ சொல்ல ஒண்ணும் இல்ல. அவர் பேரு அவர் சொல்லல, ஒரே பொய், வாய தந்தா பொய். தலைமைய சொல்லப்பா. பின்னாடி அவரு எப்படி மாத்துவாரு? கார் டிரைவர் எப்படி டேட்டா மாத்துவாரு? கார் டிரைவர் இல்லாம அவர் வெளில போக முடியுமா? வெளில போக முடியுமா? நான் என்ன பண்ணிடுவேன், எலெக்ஷன் அன்னைக்கு கார் டிரைவரை லீவ் போட சொல்லுவேன். கல்யாணம் தண்ணிக்கு மாப்பிள்ள சீப் எடுத்து வச்ச கல்யாணம் நின்றும்ல, அந்த மாதிரிதான். இதெல்லாம் ஒரு காமெடியான சொல்லிட்டு அசிங்கமா கமெண்ட் திட்டிட்டு இருப்பாங்க நேரம். நமக்கு வேற வழி இல்ல, என்ன பண்றது, இதெல்லாம் பேசிதான் ஆகணும். அதனால நான் அவரை வந்து 27ஆம் தேதி எலெக்ஷனை மாத்தி வைக்கிறேன், பேசணும். அதுக்கு இன்னைக்கு நைட்டு 3 மணி ஸ்டார்ட், இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போய் நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு, முடிச்சிடலாமாப்பா? முடிச்சிடலாமா? முடிச்சிடும். சரி, முடிச்சிடும்.